திருச்செந்தூர் முருகன் மிகப்பெரிய அபரீத சக்தியில் இன்றைக்கி பல நாட்டில் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் மக்கள் வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி திருச்செந்தூர் வளர்ந்துருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். அதில் நம் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய பெருமை உலகமெங்கும் பரவி இருக்குன்னா அது ரொம்ப சந்தோஷம். நம்ம கியூவில் ரொம்ப நேரம் நின்னா கூட பரவாயில்ல, இவ்வளோ தூரம் மக்கள்கள் ஆன்மீகத்தை நோக்கி வராங்கன்னும் போது ஒரு சந்தோஷம். இந்த கும்பாபிஷேகம் வேறு நடக்க போகுது, அதுக்கு இன்னும் லட்சக்கணக்கான கூட்டங்கள் தரல போகுது. அவரை பற்றி சொல்லணும்னா, திருச்செந்தூர் முருகனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். எல்லாருமே போகிறீங்க திருச்செந்தூருக்கு, ஆனால் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலை கட்டிய அந்த 3 நபர்கள் இருப்பாங்க. அவர்களை நிச்சயமாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சூரசம்ஹார மூர்த்தி அப்படின்னு ஒரு இடத்துல முருகன் கோயிலுக்கு வெளியே பிரகாரத்தில் இருப்பாங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அந்த 3 ஜீவ சமாதின்னு இருக்கும். அதில் ரேவதி நட்சத்திரத்தில் ஒருவர் ஜீவ சமாதி அடைந்திருப்பார். அவர்கிட்ட உட்கார்றவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். இல்லை சார், நான் சார் அப்போ இவங்க 2 பேர்கிட்ட உட்காந்தா 3 சமாதியில் 2 பேர்கிட்ட உட்காந்தா ஞானம் கிடைக்காதான்னு கேட்காதீங்க. அது ரேவதி நட்சத்திரம் என்பது மீன ராசியை குறிக்கும், மோட்ச ராசியை குறிக்கும், கடல் ராசியை குறிக்கும். அங்கே கொஞ்சம் தனித்துவம் அதிகமாக விளங்கும். அதை திருச்செந்தூர் போகிறவங்க கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள்.